ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்டா டைப்பில் வந்து பூலின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சி லாங்குவேஜில் பூலின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னால் ட்ரூங்கிறது வந்து ஒன்றாவும் ஃபால்ஸ்னால் ஜீரோவாகவும் எடுத்துக்கலாம். சரி, இதை நம்ம ப்ரோக்ராம் வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து boolean.c கிரியேட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டராக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் ஃபைலில் stio ஆல்ரெடி உங்களுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து டேட்டாவை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்டர் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோ, அதாவது இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம பூலின் வந்து பார்த்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது ஒரு வேரியபிள் அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜீரோ போட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். பூலினை பொறுத்த வரைக்கும் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும். நான் ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூவாகவும் கன்சிடர் பண்ணும். சரி, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூ ட்ரூவாகவும் இந்த வேல்யூ ஃபால்ஸாக போகலாம். இது வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் தான் பாஸ் ஆகும். எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது யூஸ் ஆகும். இஃப்பில் வந்து இந்த வேல்யூயை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ட்ரூவாக எடுத்துக்கிடும், இந்த வேல்யூயை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபால்ஸாக எடுத்துக்கிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மெத்தடு. இதுக்கு நம்ம எந்த ஹெட்டரும் நம்ம யூஸ் பண்ணல. இது நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பைல் பண்ண எரர்ஸ் இல்லாமல் கம்பைல் ஆகிடும். இப்போ நம்ம இதை ரன் இஸ் ட்ரூங்கிற வேல்யூ வந்து 1 ரிட்டர்ன் ஆகுது. சரி, நம்ம இஸ் ட்ரூ வேல்யூ மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரிண்ட்எஃப்ல ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் ஜீரோன்னு நமக்கு ரிட்டர்ன். ட்ரூங்கிறது 1, இஸ் ஃபால்ஸுங்கிறது. இது வந்து இன்பில்ட் மெத்தட். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது. டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ண பூல்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். டேட்டா டைப் இருக்குது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ட்ரூ இந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம செக். இப்போ வந்து பூலினில் எரர் அடிக்குது. ஏன் இருக்குது? யூஸ் த அன்டிக்ளியர் ஐடென்டிஃபை. டிக்ளியர்னா இப்படி ஒன்று இல்லவே இல்லை. இது வந்து நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இப்படி ஒன்று இல்லவே இல்லை, ப்ரோக்ராம் அதுக்கு புரியலை. சிக்கு இது என்ன வேர்டு எப்படி யூஸ் பண்ணது புரியலை. சரி, அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஹெட்டர் ஒன்று இருக்குது. அது ஹெட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூ யூஸ். ஹெட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, std bool.h. இதுக்குள்ளே இந்த ஹெட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வேரியபிளை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண முடியும், பூலிங் டேட்டா டைப்பை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம செக். ஓகே, இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேல்யூ ட்ரூ, ரெண்டாவது வேல்யூ 1. சரி, இது எதுக்காக? இது வந்து சிம்பிளாக ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து இதான் ஒர்க் ஆகுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இது எந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக சீக்கிரத்துலேயே நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும். உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக உடனே வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.